தோணும் போதெல்லாம் நம்ம வந்துட்டு டீசர், கிளிம்ஸ், ட்ரெய்லர்னு ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்துகிற இந்த ஒரு விஷயங்களாகட்டும், இல்லை வந்து பாடலில் கூட நம்ம வந்து ரியாக்ட்லாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக் லைஃப் படத்துடைய ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல உலக நாயகன், ஆண்டவர், காதல் மன்னனே 80s 90s அப்படின்னு சொல்லி இத்தனை வருடங்களாக இப்படிப்பட்ட பட்டப்பெயரில் கூப்பிட்ட கமல்ஹாசன் புதுசாக விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் ஒரு பட்டப்பெயரை வந்து ஒரு பாடல் மூலயமா வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது வந்து ஏற்கனவே டீசரில் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடியே வந்து கமல்ஹாசன் வச்சு ஒரு டீசர், சிம்பு வச்சு ஒரு டீசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சிம்புவோட பர்த்டே ஸ்பெஷலாக நான் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, செக்கச்சேவந்தானம் படத்தில் எப்படி அரவிந்த் சாமி கேரக்டர் இருக்குதோ அதே மாதிரியே இதில் கமல்ஹாசனோட கேரக்டர். பாட்டு ஒன்று விட்றேன் அப்படின்னு சொல்லி விட்டு அபிராமியும் கமல்ஹாசனையும் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க, வெறுமாண்டிஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அபிராமியும் கமல்ஹாசனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து இருக்காங்க. அண்ட் காதலியாக வந்து த்ரிஷா வந்து நடிக்கிறாங்க. இப்போ ட்ரெய்லர் வந்தவுடனே வந்து ரீல்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிம்புவையும் கமல்ஹாசனையும் வச்சு. சிம்புக்கு பேராக வந்து த்ரிஷா, ஸோ ப்ரொமோஷனெலாம் விடிவி அப்படின்லாம் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ வந்து சிம்புக்கு எடுத்திங்கன்னா பாலிவுட் நடிகை வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஜிங்கிச்சா பாட்டில் கொடுத்த மாதிரி தான் அந்த பாட்டு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இன்னொன்று டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து கமல்ஹாசன் வந்து இருக்கிறாரு. ஸோ சின்ன வயசு கேரக்டரில் சிம்பு வந்து ப்ளே பண்ணியிருப்பார் போல். அதனால பழைய காலத்து கமலை வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இந்தியனில் கேள்விப்பட்டதுலாம். ஸோ கமலை வந்துட்டு எங்கே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எடிட்டிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் சிம்புக்கும் கமல்ஹாசனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஷ் என்னை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்தில் நம்ம காலங்காலமாக பார்க்குற அந்த ராஜாவுடைய கான்செப்ட் தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. படம் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போங்க எந்த அளவுக்கு வந்து படம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சில படங்கள் ட்ரெய்லரே அப்படியே எடுத்திருப்பாங்க, ஒரு சில படங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து இந்த படம் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுன்னு. வரக்கூடிய ஜூன் 5ஆம் தேதி கிராண்டாக தேட்டரில் வெளியிடுறாங்க.